விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலோடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஐபிஎல் மற்றும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர்பான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாக போகின்றன. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வாரம் அளவில் தான் இருக்கிறது போட்டிகள் ஆரம்பமாக என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் வருகின்ற 26ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் மொஹ்சின் நக்வி இந்த ஊடக சந்திப்பிலே பங்கேற்றிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு முக்கியமான ஒரு அறிமுக நிகழ்வு போன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதிலே ஒரு முக்கிய விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், மூடப்பட்ட மைதானங்களுக்குள்ளே தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இப்போது இடம்பெற்று வருகின்ற மத்திய கிழக்கிலே இடம்பெற்று வருகின்ற யுத்தம், பதற்ற நிலைமைகள் காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு மூடிய மைதானத்திலே தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளுக்காக ஒப்பந்தமாகிய பல வீரர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு இந்தியன் போட்டிகளிலே, இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளிலே, ஐபிஎல் போட்டிகளிலே பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் பிஎஸ்எல்லுக்கும் பலத்த ஒரு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. முசர்பானை ஆரம்பத்திலே கொல்கத்தா அணிக்காக விளையாடுவதற்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளை விடுத்து வெளியேறியிருந்தார். அப்படி வரிசை கட்டி பல வீரர்கள் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த பட்டியலில் இலங்கையினுடைய T20 போட்டிகளுக்கான அணித்தலைவர் தசுன் சாணக்யவும் இணைந்திருக்கிறார். தசுன் சாணக்யவை பொறுத்தவரையில் இவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக சேரப்போகிறார். ராஜஸ்தான் ராயல்ஸிலே உபாதை அடைந்திருந்த சாம் கரான், இங்கிலாந்து சகலுதரி ஆட்டக்காரர், இவருக்கு பதிலாக தசுன் சாணக்ய இணைகிறார் ஐபிஎல் போட்டிகளிலே என்பது சுட்டிக்காட்டத்தக்கதாகவே இப்படியான வீரர்களுக்கு எதிராக எதிர்காலத்திலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கிற விதமான கருத்துக்கள் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து குறிப்பிடுகின்றன. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் ஐபிஎல் போட்டிகள் களை கட்டப் போகின்றன. ஐபிஎல் திருவிழாவை பொறுத்தவரையில் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆட்டங்கள் இப்போது வெற்றிகரமாக 19வது வருடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இம்முறை எந்த அணி கிண்ணத்தை வெல்லப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. எல்லா அணிகளும் தங்களுடைய அணி அறிமுகம், அதே போன்று கொண்டாட்டங்கள் என்று சொல்லி பலவற்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஐபிஎல் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு வரப்போகின்றன என்கின்ற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஐபிஎல் தொடர்பான விவரங்களை இந்தியாவிலிருந்து நேரடியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் எங்களுடைய குழு தயாராக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு விடயங்களும் சிறப்பாக, தரமாக ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக வரும் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.